பொதுவா 4 வழிபாடுகள். அதில ஆஸ் யூசுவல் நீங்க அமாவாசை, பௌர்ணமி சிறப்பு வழிபாடு உண்டு. எக்ஸ்ட்ராவா முருகனுடைய பக்தர் அப்படிங்கிறங்காட்டி சஷ்டி வழிபாடு உண்டு. கேளக்கியருக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமி. எனக்கு அஷ்டமி நாள்ல தான் அவரு கனெக்ட் ஆனார். சிலைய அஷ்டமி நாள்ல தான் நான் வடிக்கிறதுக்குமே குடுத்தேன். சிலைய டெலிவரி எடுக்கணும் இல்லையா? அவங்க வடிச்சுட்டாங்க. ஸ்தபதி கூப்பிட்டு ஐயாவ அழைச்சிட்டு போங்க அப்படின்னு. அந்த அழைச்சிட்டு வந்த நாளும் அஷ்டமி தான். அத மீண்டும் ஐயாவ ஜலவாசத்திலிருந்து வெளிய எடுத்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் ஐயாவ. பக்தர்களுக்கு குடுக்கணும் இல்லையா? அப்படிங்கிறதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறோம். அன்னைக்கு எதேர்ச்சியா நாங்க கேலண்டர பார்க்குறோம். அன்னைக்கு அஷ்டமி. ஸோ எல்லாமே இன்சிடென்ட்டா தான் நடந்துச்சு. நாங்க பிளான் பண்ணி இத அஷ்டமியில பண்ணணும்னு நெனைக்கவே இல்ல. ஆனா நடந்த எல்லா சம்பவங்களும் நீங்க விவரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே அஷ்டமியில நடந்திருக்கு. நான் ஐயாட்ட கேட்கிறேன், "ஐயா அஷ்டமி நான் உங்களுக்கு பூஜை நடத்தட்டுமா?" அப்படின்னு சொல்லி ஐயாட்ட கேட்கும்போதும், ஒரு வெட்டுக்கிளி வந்து அப்படியே டேபிள் மேல உட்காந்துச்சு. உட்காந்து ஒரு நாள் முழுவதும் உட்காந்துச்சு. அந்த அஷ்டமி நாள் முழுவதும் அந்த டேபிள் மேலயே உட்காந்துருந்துச்சு. கொஞ்சம் கூட அசையல. அப்போ ஓகே. இதுவே நான் அடையாளமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அஷ்டமி நாள்லயும் சிறப்பு பூஜை உண்டு. பொதுவாகவே அஷ்டமி நாளுக்கு நல்ல சக்தி உண்டு. நம்மளுடைய மக்கள் வந்து எந்த நல்ல காரியமும் அஷ்டமியில செய்யறதில்ல. அஷ்டமி நவமினாலே அது லீவ் விட்டுட்டு மீதி நாட்கள்ல தான் செய்றாங்க. ஆனா அஷ்டமி ஒரு சிறப்பான நாள். கேளக்கியர் சித்தருக்கு சிறப்பு வழிபாடு நடக்கும். நீங்க இதன் பிறகு பாருங்க, கேளக்கியர் வழிபாட்டுக்கு பிறகு நெறைய மக்கள் அஷ்டமியில லேண்டே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கும்.